வெல்கம் டு விகேஎஸ் ட்வின்ஸ் ஃபேமிலி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ட்வின்ஸ் பேபிக்கு மொட்டை அடிக்கிற வீடியோ தாங்க இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் vlog மாதிரி என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். நான் இந்த vlog பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங்லேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோலாம் துடைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் கிளம்புறோம் அப்படின்றதுனால வந்து நம்ம சனிக்கிழமையே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். வீடியோலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஈவினிங் வந்து பூஜை பண்ணுவோம் வீட்டில். ஸோ விளக்கேற்றி சும்மா சிம்பிள் பூஜை மாதிரி பண்ணிக்கிறேன். பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவையும் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு பாப்பாங்களெல்லாம் தூங்க வச்சாச்சு. ஸோ அந்த கிளிப்பிங்கெல்லாம் நான் வந்து எதுவுமே எடுக்கலை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம், பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சிட்ருக்கேன். 2 பாப்பா அப்படின்றதுனால வந்து ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி இருக்கும், உச்சா போயிட்டே இருப்பாங்க அடிக்கடிக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாங்க வந்து வாக்கர்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நடக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான சாக்ஸு எல்லாமே எடுத்து தனியாக வச்சு பேக் பண்ணிடுறேன் அதையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் ட்ரெஸ்ஸு போடணும் இல்லைங்களா, அதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா அண்ணன் எடுத்து கொடுத்தது, தாய் மாமா ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸு தான் இது. இது பட்டு பாவாடை அண்ணா எடுத்து கொடுத்துட்டாங்க, ஸ்டிச் பண்ணி நானே முடிச்சிட்டேன். ஸோ இந்த பேக்கிங் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் அண்ணாக்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா அங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக கோவில்கிட்ட கொடுப்பாங்க. இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன் நான். பாப்பாவுக்கு தேவையான கர்ச்சிப்பு எல்லாமே தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு எங்களோட பேக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸு தனியாக எடுத்து வச்சிடுறோம், என்னோட ஹஸ்பண்டும். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். என்னோடய சாரீ புது சாரீ தான். போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு சுடிதாரும் அங்கேருந்து போட்டுட்டு வரதுக்கு ஒரு குர்த்தியும் எடுத்து வச்சிடுறேன். அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் எடுத்து பேக் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த வேலைலாம் நைட்டே முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் விடியற்காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நைட்டு கோலம் போட்டு முடிச்சதுனால காலையில் வந்து வேலை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ நைட்டு முடித்ததுனால காலையில் வந்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நைட்டே படுத்துட்டேன். ஸோ பூ மட்டும் போடாமல் இருந்தது. குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கெல்லாம் பூ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தேன். இப்போ பூ போட்டு பூஜையும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்து பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவிலுக்கு போகிறோம், வீட்டில் விசேஷம் அப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து பூஜை பண்ணோன்னா நம்மளுக்கு மனசு நிறைவாக இருக்கும் இல்லைங்களா, எல்லாருமே பண்ணுறது தான் இது. நான் வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் நான் பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தாங்க என்னோடய பூஜை சிம்பிளாகவே இருந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வேலைலாம் முடிச்சிட்ட உடனே பாப்பாங்களே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சி பாப்பாங்களே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன தான் அவ்வளோ சீக்கிரம் வேலை செஞ்சு முடித்தாலும் அப்போ கூட சீக்கிரம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆயிடுச்சு டைமு. காலையில் ஒரு பேக்கிங் இருந்தது. பாப்பாவுக்கு தேவையான ஃபீடிங் பாட்டில்ஸு, அவங்களுக்கு தேவையான சத்து மாவு, பால் பவுடர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், எனக்கு தேவையானது ஒரு 2 மெடிசன்ஸு, கோல்ட் ஆகிட்டு லைட்டாக, அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்து வச்சுக்கினேன். இவ்வளோ தான் பேக்கிங். ஒரே ஒரு சேர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு. இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா நான் எங்கே போனாலும் வந்து பாப்பாங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வண்டியில் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ட்ராவலில் இருக்கும்போது தங்கச்சிங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் டிஃபன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நின்று ஒரு சின்ன ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ராவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கிட்ட ஆகும் வீடு போய் சேர்றதுக்கு. இதுதான் எங்களோட வில்லேஜு, எங்கள் மாமியார் ஊர். ஸோ என்டர் ஆகிட்டோம் மாமியார் ஊர்கிட்ட.
வீட்டுக்கிட்டேயே வந்தாச்சு. இந்த வீடு தாங்க, இந்த ஒயிட் கலர் மாடி தான் என்னோடய மாமியார் வீடு. ஸோ வீட்டுக்கும் போயாச்சு. போயிட்டு நாங்கள் வீட்டில் வந்து விலாக் எடுக்க முடியல. போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் கோவில்கிட்ட போயிட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைமும் வர இல்லை இல்லைங்களா, சண்டேன்றதுனால 12 மணிக்குள்ளே மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ போயிட்டு கோவில்கிட்ட போயிட்டு சைடு பை சைடு வேலை நடந்துகிட்டே இருந்தது. சைடில் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு மொட்டை அடிச்சிடலாம், 2 பாப்பான்றதுனால சீக்கிரமாக ஆகட்டும் அப்படின்ட்டு மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல, என்னோட தங்கச்சி குழந்தை தான் எடுத்தா. ஏன்னா என்னால் எடுக்க முடியல, அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வேலையும் இருந்ததுன்றதுனால என்னால் வந்து அந்தளவுக்கு வீடியோ கவர் பண்ண முடியல. பாப்பா பார்த்தீங்கன்னா சமத்தாவே காமிச்சாங்க. நல்லா பாப்பா அழுகாமல் மொட்டை அடிச்சுக்கிட்டா. அந்த தம்பி தான் வந்து ரொம்ப சிணுங்கிக்கிட்டே இருந்தான். அவனை பிடிக்கிறது தான் பெரும் பாடாயிடுச்சு. மொட்டை அடிக்கிறவரே சொன்னார், உங்கள் பொண்ணு மாதிரி 10 மொட்டைனாலும் அடிக்கலாமா, தம்பி வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்துலேயே ஒரு 2 வீடு தள்ளி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் வந்து மொட்டை அடிப்போம். அங்கே மொட்டை அடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்கிட்ட தான் வந்து முனீஸ்வரன், குலதெய்வம் முனீஸ்வரன், அங்காள பரமேஸ்வரி. அங்கே ஃபஸ்ட்டு முடி எடுக்கிறதா இருந்தால் அங்கே தான் எடுப்போம். இப்போ காது குத்துறோம் அப்படின்னா கோவிலுக்கு, குலதெய்வம் கோவில் அங்காள பரமேஸ்வரி கோயில்கிட்ட போயிட்டு காது குத்துவோம். நாங்கள் காதெல்லாம் குத்தலை, சிம்பிளாக ஒரு மொட்டை மட்டும் ஃபஸ்ட்டு முடி எடுக்கணும் இல்லைங்களா, அதை மட்டும் நாங்கள் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் போயிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மொட்டைலாம் பார்த்திங்கன்னா அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிடுறோம். அங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு கீழவே பக்கத்துலேயே முனீஸ்வரனுக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணி முடிச்சிடுறோம். இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா தங்கச்சி பாப்பா தான் எடுத்துகிட்டு இருந்தா. நான் எதுவுமே எடுக்கவே இல்லை. நான் வந்து அங்கே இதை பிடி அதை பிடின்னு ஹரிபரியாக இருந்ததுனால என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருந்திருக்குங்க. இவ்வளோ தாங்க மொட்டை அடிக்கிற விலாகு. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது. அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.